ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். இது யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா யூகேயில் வந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்யூங்க்கா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஃபெஸ்ட்லாம் தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் கொடுக்க போகிறோம். சிக்கன் பிரியாணியும் ப்ளஸ் ஆனியன் ரைத்தாவும் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. வாங்க போயிட்டு கேமராவில் பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் சண்டே ஃபெஸ்ட்லாம் நீங்களாம் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம போய் தாத்தா பாட்டிங்களுக்குலாம் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லலாம் சண்டே ஃபெஸ்ட்டில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதோட ஆனியன் ரைத்தாவும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, தயிர்லாம் போட்டு. சரி வாங்க டக்குன்னு கட்டி கொண்டு போயிடலாம், ஏன்னா தாத்தா பாட்டிங்களுக்கு டைம் ஆகுதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ டக்குன்னு தாத்தா பாட்டிங்களுக்கு கட்டி கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸ் வைக்கலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி தான் வந்து சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நார்மலாக போட சொல்லி வாங்கியிருக்கோம். ஒரு சிக்கன் ஒன்று ஒரு துண்டியும் வச்சு சூப்பராக நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துடலாம். தனுசு பியாவையும் கிளப்பியாச்சு, நானும் கிளம்பிட்டேன். சிக்கன் ஒரு பீஸு, அப்புறமேட்டு சாப்பாடு. கத்தக்கூடாது. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா, பிரியாணியில் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இறால் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணியும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணி 11 மணி ஆயிடுச்சு, கொண்டுட்டு போகணும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு கட்டிட்டு கிளம்பிடலாம் நம்ம. ஏன்னா 12 மணிக்கு சாப்பாடுருவாங்க இல்லையா, சாப்பாடை தேடுவாங்க இல்லையா, அதுக்காக சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கட்டிடலாம். ஓகே, நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கட்டிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாத்தையும் நான் கட்டிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக இங்கே பாருங்கள், ஆனியன் ரைத்தா பிரியாணி சூப்பராக வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகலாம் வாங்க. நீலாண்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து கல்யாணம் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து சாப்பாடு வந்து கொடுத்துடலாம். இந்தாங்க, போதுமா? ஒன்று இன்னொன்று வேணுமா? கொடுங்க, வாங்கி கொடு தர்னீஸு. போ தர்னீஸு, அதை வாங்கி அந்த பாட்டிக்கு கொடுறா. வண்டி வருது. வாங்க தர்ணிமா. பொண்ணு மாப்பிள்ளைங்க நிற்கிறாங்க. செம்ம கும்பலாக இருக்குங்க. இங்கே பாருங்க, கல்யாணம் 2-3 கல்யாணம் போல். அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. வாங்க நம்ம போய் கொடுக்க போகலாம். வாங்கிக்கிறீங்களா தாத்தா பிரியாணி? வாங்கி கொடு, அந்த தாத்தா கொடு. வாங்கிக்கோங்க அக்கா. ஒன்று போதுங்களா பிரியாணி? அந்த தாத்தா கூப்பிட்றாரு. அந்த தாத்தாக்கு முடியல, கை போய் கொடு. இன்னொன்று வேணுமா? கொடு. கொடுத்துட்டியா? பாட்டி மாறாங்க. கொடுப்பா. வாங்கிக்கோ, கொடு. அந்த அண்ணா கொடு. சரி குடுடா. அட கட்டெல்லாம் வேணாம், போய் கொடு.
அந்த ஆத்தா கொண்டே ஒன்று இருக்கா? அப்போ கொண்டே இருந்தா அந்த ஆத்தா இன்னொரு ஆத்தா வருது. இந்தாங்க கொடுங்க, இந்தாங்க இதை கொடு. இந்த தலையில் உட்கார வச்சு அங்கே அப்பளம் அடிப்பாங்களா, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கும். இங்கே பாருங்க, அங்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து தலையில் அந்த அப்பளத்தெல்லாம் வச்சு அடிக்கிறாங்கடா தர்ணீஸ். அங்கே ஒரு தலையில் அதோ அங்கே உட்காந்துருக்கேன் படியில் அந்த உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு தலையில் வா. தர்ணீஸுக்கு இப்போ ஐஸ் வேணுமா? தியா பார்த்தோம்னா இது பண்ண போகிறேன். எந்த ஐஸ் வாங்க போகிறேன்? பால் ஐஸ் சின்னது கொடுங்க. பால் ஐஸ் சின்னது கொடுங்க. ஆ பாலிஸு கேர்ள்ஸு வாங்கவா? அவருக்கு உடனே நிற்க மாட்டேங்குது, நின்றுச்சு, நிற்க வச்சுட்டாரு. ஐயோ மறுபடியும் இறங்கு. அது வேணாம், இது எவ்வளோ? சின்னது எடுங்க. ஐயோ வேணாம், கம்னு. எனக்கு வேணாம். இந்தாங்க ஸ்பூன் கொடுங்க, பிங்க் கலர் வாங்கிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னதானம் vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.